வந்துட்டு இருந்ததுங்க சார். அஹ் அதுக்கு வந்து ஒரு அஹ் 6 மாசத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா அதுக்கு தேவையான ஹெல்த் டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க சார் நிறைய. அது சாப்பிட்டோன்னே திரும்ப அது போகாதுங்க சார். ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அந்த 5 மந்த்தா கிளாஸ்ல சேர்ந்த பிறகு அந்த 6 விரல்ல இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாம் போயிடுச்சுங்க சார். இந்த லாஸ்ட் கட்டை விரல்ல மட்டும் கொஞ்சமா இருக்குங்க சார். என்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு நல்ல இதுவா இருக்குங்க சார். 6 மணி மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா முக்கியம் சார். இதுல ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்கஸ் வர்றது, அதே மாதிரி இந்த பேச்சஸ் வர்றது ஸ்கின்ல, இதெல்லாம் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து, அதாவது அதாவது சூன்யம்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து வேற அந்த மாதிரி அடுத்த மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய கெட்டது, அதனால தான் இந்த மாதிரி வருமா. அதாவது தோல்ல தான் அதிகமாக பாதிக்கும் இந்த விஷயம். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஹீலிங் கொடுத்துருக்குறோம், அவரோட பிரச்சனைக்காக நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். மைக் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணனால இன்னைக்கு வந்து அதோட அதோட பலன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்க சார். அதனால தான் அந்த கண்டிப்பா அதை வந்து வெளியெடுத்துட்டோம் நம்ம, இல்லையா? உங்க ஆமாங்க சார். வாழ்க்கையிலிருந்து அதை வெளியெடுத்தனால தான் அது கிளியர் ஆயிருக்கு. இல்லைன்னா இந்த ஒரு பெரிய மாற்றம், அதை பாருங்க, உங்க தோல்ல மாற்றம், முடியில அந்த முடி வளர்ந்தது, ஆமா. அந்த கருப்பாகிறது, இதெல்லாம் என்னன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் மனிதர்களோட எண்ணங்கள் நம்மளை பாதிக்குது, நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது பின்னாடி இருக்கிறனால தான் நம்மளால நல்லாகவும் முடியுது இல்லை. என்னோட ஃபேஸே நல்லா பிரைட்டா அழகாவும் ஆயிடுச்சுங்க சார். பசங்க எல்லாம் வந்து கிள்ளி கிள்ளி முத்தா குடுத்துட்டு இருப்பாங்க சார். இல்ல, அது நல்லாவே தெரியுது. இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ ஃபேஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காருங்க சார். அது ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்மோக்கிங் மட்டும் ம், ம். கம்மி பண்ணிட்டாருங்க சார். அஹ், 4 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். அதனால லைட்டா ஒரு 70% ரெடி ஆயிட்டாருங்க சார். ம். சரியாயிருவாரு. அது இன்னும் அது ஃபுல்லா ஏதாவது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பண்ணிடலாம். அது நீங்க டேப்பிங் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி ஏதாவது இருக்குன்னா கூட ஓகே. இடையில கான்டாக்ட் பண்ணுங்க. அது ஏதாவது இருக்கா என்ன. சார், எங்க எங்க வீட்டு கண்ணுக்குட்டி பெட்டு குரு சொன்னோம் இல்லைங்களா, பேரை மாத்தி ஆமா. வச்சிருக்கேன்னு. அது போன உடனே பயங்கர ரெஸ்பான்ஸ், பயங்கரமா ஓடிடுது ஓடிடுது. நல்ல அஹ், பால் கறக்குது. அஹ், அதுக்கு வந்துட்டு யாரும் மிரட்டக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ம், அதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம மனுஷன் என்ன சொல்றோமோ அத்தனையும் கேட்கும் சார். அது தலையாட்டுறது, கூப்பிடுறது, எல்லாமே பண்ணும். ம், ம். சோ அதை காப்பாத்தி விட்ட உங்க டீமுக்கு ரொம்ப நன்றி சார். Yes. ஆமா. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவை நம்ம கண்டிப்பா வெளியெடுத்தே ஆகணும். நெகட்டிவ் உள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம அதுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் வந்தாலே அது இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கின்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தா. எஸ்மா. சார் இன்னைக்கு வந்து மெடிடேஷன்ல பண்ணி முடிச்சிட்டோடனே அந்த கண்ணுல கை வச்சு அந்த யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இது திரை வந்து எப்படி தெரியுதுன்னா 2 சைடும் வயல் இருக்குங்க சார். அந்த ரோட்ல நாங்க அப்படியே ஃபாஸ்டா போற மாதிரி அந்த ரோடு கூட தெரியல. ம், ஆஹ் கார்ல வேகமா போன எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருந்ததுங்க சார். ம், ம். எனக்கு தெரிஞ்சதுங்க சார் இன்னைக்கு மெடிடேஷன். அது ஆக்சுவலா இங்க பூமியிலேயே பயணிச்சிங்களா, மேலே பயணிச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த இது அப்படித்தான் இருக்கும். நமக்கு நிறைய டிராவல் வந்து நம்மளால அனுபவப்பட முடியும். ஓகே, வேற வினோதினி. எஸ்மா. உங்க சேஞ்சஸ் உங்க கூரையில தெரியுது. உங்க சேஞ்சஸ் உங்க வீட்டு கூரையில தெரியுது. நல்லா சார். இப்ப நல்லா சார் அப்படியே போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சார், நல்லா
இப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க சுத்தமா டவர் இருக்கு சார். கிளாஸ் டைம் அட்டன் பண்ண முடியல. ஏம் கிளாஸ் சரி ம். அதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. உங்க நெட்வொர்க் கொஞ்சம் பிளாக் ஆகுது. கொஞ்சம் இடம் மாறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபோனை லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி வைங்க. அப்போ கிளியராக கேட்கும். சரி சார். இப்போ தெரியுது உங்களை, ஆனால் அந்த நெட்வொர்க் பிளாக் ஆகுது, வாய்ஸ் கட் ஆகி வருது. இப்போ பேசுங்க. சார் அதான் சார். ஆ இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கிளாஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது. சரி அதிகமா இருக்குங்க. ஆ 6 மணி கிளாஸ் 7 மணி கிளாஸ் கிளாஸ் முடியல. ரொம்ப மன வரலாம் சார். ம் போயிட்டு இருக்கு சார். எஸ், கண்டிப்பாக. இன்னும் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை வந்து எஸ் பேசுங்க, வந்து பேசுங்க, சொல்லுங்க, உங்களோட இங்கே வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே. மெடிடேஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஃபர்கிவ்னஸ்ல சார் நிறைய சார் எல்லாமே ஓகே. அது எங்க வீட்டுக்காருக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி எல்லாமே ஃபர்கிவ்னஸ் தான் சார். நீங்க ஃபர்கிவ்னஸ் அங்க கிளாஸ் வச்சாவே எனக்கு அழுவு நிறைய வந்துச்சு சார். ரொம்ப அழுவு வருது. குறைச்சிட்டு நல்லா ஃப்ரீயா இருக்கேன் சார். எஸ், கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். ஓகே. அடுத்தடுத்து மூவ்மெண்ட் போயிட்டு சார். போயிருக்கு சார். அதான் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வீட்டுக்கார விஷயத்துல. ம் நல்லா தானே இருக்கிறாரு, நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. இப்ப பரவாயில்ல சார். நடுவுல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் சார் ம் அது வரும். நெகட்டிவ் வந்து வரும்போது இது வந்து காணாம போயிடும். நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்றது கஷ்டமா மாறும். அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணி திரும்ப இதுக்குள்ள வந்தோம்னா திரும்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா இதை டிஸ்கனெக்ட் பண்ணனாதான் நீங்க அப்படியே அது வந்து அப்படி போயிருவீங்க. ஸோ அதை மட்டும் நீங்க ஆமா சார். கரெக்டா இது பண்ணிட்டு அதை விடாம பலமா அந்த கயிறை பிடிச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாறிடும். எல்லாமே சொல்றது எல்லாமே கரெக்ட் சார். நீங்க சொல்றது எல்லாமே அதிகமா நடக்கு சார். அப்படியே நெகட்டிவ் வருது. சமாளிச்சுன்னு மெடிடேஷன் பண்ணின்னு ம். வர்றது அப்படியே அப்படிதான் சார் அப்படி போயின்னு இருக்கு சார் இப்போ. கண்டிப்பாமா. ஆனா அந்த ஸ்ட்ரகிள் வருது சார் அப்பப்ப. வரும். அப்ஸ் அண்ட் டவுன். அதையும் நான் நெகட்டிவை கடந்து போகணும். ஒரு ஒரு கட்டத்துலையும் நம்ம கடக்கணும். அப்பதான் சரியாகும். அப்போ வந்து பிரேக் அடிக்கும், இல்லாம போகும், பணம் இருக்காது, டென்ஷன் ஆகும், வேலை இருக்காது, எல்லாமே வரும். வந்தா நம்ம என்ன தப்பு பண்றோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்க ஒரு 15 நாள் 20 நாள் இல்லைன்னா ஒரு மாசம் சுத்தமா இந்த பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கும். நமக்கு அது நல்லா தெளிவா தெரியும். நம்ம எவ்வளவு தூரம் இதுல இருந்து வெளியே போறோமோ அவ்வளவு தூரம் பழைய வாழ்க்கை வந்து உங்களை பாதிச்சுட்டு தான் இருக்கும். மெடிடேஷன் அங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ரொம்ப அன்னைக்கு அப்பதான் முக்கியமான வேலை வந்து இல்ல எல்லாம் போயிட்டு இல்லைன்னா அது என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் காரணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை விடக்கூடாதுங்கிறது தானே அதோட மோட்டிவேஷனு. அதோட அந்த நெகட்டிவோட மைண்ட் செட்டே என்னன்னா உங்களை இதுக்குள்ள வர விடக்கூடாது, உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களை வந்து மோசம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட சிஸ்டம். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள், எதையெல்லாம் உருவாக்குனா அங்க வரும். வேணா என்ன வேணாலும் நடத்துவது. அந்த மாதிரி நடத்தும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுல இருந்து வெளியே போயிட்டே இருப்பீங்க. உங்களால அதை அட்டன் பண்ணவே முடியாது. பண்ண முடியலனாலே நமக்கு நெகட்டிவ் உள்ள ஓடிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா சார். ஆமா சார். அப்ப நம்ம தான் நம்ம ரியலைஸ் பண்ணி சரி பண்ணி நம்ம அதுக்குள்ள வரக்கான முயற்சிகளை வந்து நம்ம செய்யணும். இது ஒரு பெரிய சொல்யூஷன், பெரிய ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதான் சார். அது கண்டினியூஸ் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்துக்குன்னு அது கடந்து போயிட்டே இருக்கணும் சார். நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும் சார். நம்ம அவரு எனக்கு எது காரணமே இல்லை சார். நல்லா போயிடுச்சு, திடீர்னு சண்டை வந்துச்சு சார்.
அது நீங்க யாரையும் வெளிய வெளிய போனீங்கன்னா அது எதுவுமே நடக்கும். வெளியே ஆமா கிளம்புனீங்கன்னா சார். அது நடக்கும். ஏன்னா உங்க சுத்தி இருக்கிற நெகட்டிவ் உங்களை பாதிச்சிடும். ஏன்னா நீங்க அந்த ப்ரொடெக்ஷன் வந்து வெளியே போயிருவீங்க. ஆமா சார். ஓகே. அதுக்கப்புறம் கொடுத்து ஓகே சார். ஆமா, அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணி 1 நாள் 2 நாள் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். எஸ் சார். ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ. நம்ம வைண்ட் அப் பண்ண சொல்லுங்க கவிதா. சார் 7 மணி கிளாஸ் எல்லாம் நாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதால நிறைய ஐடியா விஷயங்கள் எதுவுமே தெரியாம தான் சார் இருந்தோம். உங்களோட கிளாஸ் அந்த 7 மணி கிளாஸ் ரொம்ப 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 இந்த அறிவுக்கு ஒரு ஞானத்தை அப்படியே கொடுக்குறீங்க சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அது நாங்க எப்படி ஒரு வாழ்க்கையில ஃபேஸ் பண்றது, ஒரு விஷயத்த எப்படி காமா பண்றது, பசங்களுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்றீங்க சார். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். 7 மணி கிளாஸ் வேற லெவலுங்க சார். கண்டிப்பா அது அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுல நிறைய ஆமாங்க சார். அறிவுகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ரொம்ப ஓகே, நன்றிங்க சார். தேங்க்யூமா. அந்த நேரத்துல ஸ்கூல் போறதால எதுவும் ஆன் பண்ணி பேச முடியலைங்க சார். 2 பேரும் அந்த 7 மணிக்கும் 8 மணிக்கும் கிளம்புறதால. ம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா. சார் எஸ் மேம். இப்போ உமா மேம் பேசும்போது எனக்கு பயங்கர கொட்டாவியா வந்துட்டு இருந்தது சார். ம் கவிதா பேசும்போது வரல, வினோதினி பேசும்போது வரல சார். ம் அவங்க அந்த விஷயத்த பேசும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறாங்க அப்ப வரல. ம் இப்ப 2வது வாட்டி அவங்க பேசும்போது எனக்கு பயங்கர கொட்டாவியா வந்தது சார். ம் அதான் அந்த நெகட்டிவ் அவங்க கிராஸ் பண்ணி சார் கரெக்ஷன். கோயிலுக்கு போனாதான் எல்லா விஷயத்தையும் நம்ம இது பண்ணிட்டு வருவோம். ஆனா உட்காந்த இடத்துல இருந்தே கோயிலே வந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பேசலாம். சொல்லுங்கம்மா. நான் ஒரு கிராட்டிடியூட் சொல்லணும் சார். சொல்லுங்க. நான் வீடு ரெனோவேஷன் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் வந்துச்சு சார். அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு, எனக்கு உடம்பு முடியாம போச்சு. ம் பல மாதிரி சத்தங்கள் கெட்டது இந்த மாதிரிலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நான் டேப்பிங் விடல. டேப்பிங் பண்ணிட்டே ம் இருந்தேன். ம் ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ டேப்பிங் பண்ணி பார்த்தா எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் ம் எனர்ஜி ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிச்சிட்டேன் சார். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்படியே அந்த வீடியோவோ போட்டோவோ எடுத்து போட்டுருங்க. இதனால ம். நம்ம இது கம்ப்ளீட் பண்ணோம்னு சொல்லி அப்ப இன்னும் கொஞ்சம் பிளெஸிங்ஸ் ஆயிரும். நான் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு நான் இன்ஷால்லா போட்டோ எடுத்து ஓகே போட்டு விடுறேன். ஓகேம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் நைஸ் டே. வைண்ட் அப் பண்ணிடலாமா? எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ் மேம். வாழ்க வளமுடன். இவங்க பார்வதி நந்தன். மிஸ் பண்ண சார் வாழ்க வளமுடன் சார். எஸ் மேம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ எனக்கு கொடுக்க முடியுமா? யாருன்னா ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அட்டன் பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வேற செஷன் 6:15 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஓ. அதை அட்டன் பண்ணினே இருந்தேன். 7 o'clock போய் இது ஆன் பண்ணி பார்த்தா வரவே இல்லை. அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் சடனா வந்து இது லிங்க் ஆச்சு. இந்த வீடியோ கொடுக்க முடியுமா சார்? தர்றேன். ஓகே சார். ஏன்னா விஜயலட்சுமியும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது அப்புறமா தான் வருவாங்க இல்லையா? சரி, நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன் விஜயலட்சுமி. சொல்லுங்க சார். உங்க டாக்டரோடது பார்த்தேன். சொல்லுங்க சார். ஒரு பட்டை போட்டுட்டு நடுவுல பொட்டு வச்சா கொஞ்சம் ஒல்லியா இருக்கக்கூடிய ஒரு நபர் அதுல வந்து இருக்கிறாரு. பட்டை போட்டு ஆமா. இந்துவா கிறிஸ்டியனா? இந்துவா பட்டை போடுவாங்க. இந்துஸ் தானே? ம். போட்டு அந்த மாதிரி யாருமே இல்லைங்களா? ஆம்பளையா? ஆம்பளை. நீங்க செக் பண்ணி பாருங்க. நெத்தியில நல்லா நீட்டமா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வரைக்கும் போட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே இல்லையே சார் தெரிஞ்சவங்க.
யார் அதில் இடப்பட்டாங்க, யார் என்ன இடையில வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆ. அந்த நபரோட ரிலேட்டடாக தான் இந்த பிரச்சனையும் ஆயிருக்கு. ஓஹோ. நேத்திக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் எரிக்கு. நேத்திக்கும் ம். ஸ்கூலுக்கு போல வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா. ஏன்னா முந்தா நேத்து தான் ஃபுல்லா செக்அப் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துச்சு. இல்லை, இது வெளியே இருந்து யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அது கன்ஃபார்ம். பட் இது பசங்களுக்கு இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆமாம். எதுவும் இல்லை, அது ஏதோ அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஆறுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் ஒரு நபர் இருக்கிறாரு. மேபி இவங்க வந்து அவங்களே இந்த மாதிரி ஆளுகளை போய் பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம். அது வந்து ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷமா ஆகுது சார். ம். கன்வெர்ட் ஆகி கல்யாணம் ஆகி. இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறது ஒன்றாதான் இருக்காங்க. அது அது வந்து இப்பதான் ஒரு 3-4 months தான். ம். அவரு கிறிஸ்டியன் ஆச்சே. இல்லை, யாரோ சப்போர்ட்டு இந்த இதுதான், யாரோ வெளியே இருந்து ஏதோ வந்து மூவ் ஆயிருக்கு. அது இவங்க ஜாப்ல இருக்குதா என்ன ஏது நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம அவங்க பொண்ணோட வாழ்க்கையில மேபி அவங்க இருந்த ஒர்க் பேஸ்டா இருந்து கூட இந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு ஆள். அது ஆம்புலன்ஸ் சொல்றீங்களா? ஆமா, ஜென்ஸ் தான், கன்ஃபார்ம் ஜென்ஸ் தான். ஆனா வந்து இவங்க இப்படிதான், அவங்களோட ரூபம் வந்து அப்படிதான் இருக்குது. பட்டை போட்டிருக்காங்க, நடுவில் ஒரு பொட்டு இல்ல வச்சு. இப்ப இது வந்து இவங்க யாருன்னா வச்சு செஞ்சிருக்கிறவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த ஆள் தான் மாதிரி தோணுதுங்களா உங்களுக்கு? அந்த நபர் தான் தெரியுது. அந்த நபர் தானா? ஜாப் ஓரியன்டா செக் பண்ணி பாருங்க. ஜாப் ஓரியன்டா இருக்கலாம், நிறைய பேருக்கு இருக்கலாம். மேபி அதனால இருக்கலாம், ஏன்னா இவங்களோட போஸ்டிங்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கு. ஆமா, ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம் சார் 40 வருஷமா. எந்த வித அதான். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம, எந்த வித இதுவும் இல்லாம நாங்களே இன்வால்வ் ஆகி நாங்களே செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது அது வந்து நிறைய நிறைய பொறாமைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அது அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் அந்த ஆளை வந்து அங்கிருந்து ரிமூவ் பண்ணி சரி பண்ணா சரியாயிடும். எங்க இருந்து ரிமூவ் பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு இன்வால்மெண்ட் யாருமே இல்லையா அந்த மாதிரியா? இல்ல, அவங்க பண்ணியிருக்கிற அந்த விஷயம் வந்து உங்களை பாதிச்சிருக்கு. ஓ, அதை ரிமூவ் பண்ணணுன்றீங்களா? அதை ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணணும். அது என்ன பண்ணும் சார் அதுக்கு? அது என்னென்ன டீட்டெயிலுங்கிறத நான் சொல்றேன். ம். தற்காலிகம் அந்த மாதிரி யார் இருக்காங்கிறது, ஏன்னா அவங்களிருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கணும். அதுக்காக தான். டாக்டர் கிட்ட அப்படியே இருந்தா? ஆலோசனை இல்லை, டாக்டர்கிட்ட இல்லை, டாக்டருக்கு தான் இதை பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. அவங்க இருந்து யாரோ ஒரு நபர் இருப்பாரு. ம். அது உங்களுக்கு 1-2 நாள் நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா கிடைச்சிடும். ம்ஹும். அவ இப்ப என்ன ஃபீல் பண்றான்னா, நாங்கெல்லாம் கன்வெர்ட் ஆகலையா, நாங்கெல்லாம் வந்து இந்து இதுல கும்பிடுறதுனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுதுன்றா. நேத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் எனக்கு. உங்களுக்கு ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. டெலிவரன்ஸ். நம்ம அந்த பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் அவங்க பேசாம இருந்துருவாங்க. எப்ப பாரு பார்த்துருங்க. அதேதான். நீங்க வந்து கன்வெர்ட் ஆகல, நீங்க கன்வெர்ட் ஆகல, அதனாலதான் என் பசங்களுக்கு எல்லாம் அப்படி ஆகுது. நீங்க வந்து உங்க சாமியை கும்பிடுறீங்க, அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுதுன்றா. கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரி. ஓகே. ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது கொஞ்சம் ரெக்கார்டிங் மட்டும் கொடுத்துருங்க சார் எனக்கு. தரேங்க.